மதீனாவாசிகளுக்கு தீன் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தாயை, அதாவது ஒரு மார்க்க அறிஞரை அனுப்ப வேண்டும் முடிவு பண்றாங்க. அதை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால் முஸ்லிம் என்ற இளைஞனை தேர்ந்தெடுக்கிறாங்க நபிசல்லாஹு. நினைச்சு பாருங்க, அந்த சின்ன வயசுல இருந்து நபிசல்லாஹு தேர்ந்தெடுக்கிறாங்க. முஸ்லிம் நீங்க போங்க மதீனாவுக்கு, நீங்க போயிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட நீங்க தீன் இஸ்லாத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. முஸ்லிம் போனாங்க, மெக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போய் அங்க தீன் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து அங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு பெரும் கூட்டத்தை அவங்க முஸ்லீமா மாற்றிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இளைஞர் அவர். ஆடம்பரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞர் தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி தன் அனைத்து சுகபோகத்தையும் தியாகம் செய்கின்றார். மெக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறார். அங்க போயிட்டு தீன் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் வருது, மெக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. அங்க நிறைய பேர் முஸ்லீம் அவர் மாற்றி வச்சிருக்கிறாரு. அப்படி என்ன பண்றாங்க, பத்ர் போர் நடக்குது, அதுக்கப்புறம் உஹது போர் நடக்குது.